டுடே ஆஃப்டர்நூன் vlog லஞ்சுக்காக முருங்கைக்கீரை பருப்பு குழம்பும் சாப்பாடும் தான் பிளான் பண்ணி செஞ்சிட்ருந்தோம். இது அம்மாவோட ரெசிபி. அம்மா தான் முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு நல்லாயிருக்கும் வைக்கலான்னு சொல்லி அவங்க சொல்ல நான் வச்சுருந்தேன். நீங்கள் நார்மலாக 2 பேர்த்துக்கு 1 கப் பருப்பு எடுக்கிறீங்கன்னா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே 1 தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, எண்ணெய், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி விசில் விட்டுருங்க. ஒரு 4 விசில் விட்டுருங்க. அம்மா முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு கழுவி எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா புளி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தாளிப்புக்காக கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. தாளிப்பு கொட்டுறதுக்கு முன்னாடியே முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு, நீங்கள் தாளித்து வச்சுக்கிறத ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க கூட இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் சாப்பிட்டேன். எப்போறா முருங்கைக்கீரை சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு அம்மா பிளான் பண்ணி என்னை சாப்பிட வச்சுட்டாங்க. ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.